ஏங்க இங்க பாரேன், கேரளால ஒருத்தருக்கு 5 கோடி ரூபா லாட்டரியில பரிசு விழுந்திருக்கு. அப்படியா? ம். ஆமாப்பா. ஆமா. உனக்கு இந்த மாதிரி 5 கோடி ரூபா விழுந்தா நீ என்ன பண்ணுவ? எனக்கு மட்டும் 5 கோடி ரூபா ஊந்ததுன்னு வைய, ம். ஒரு 2 கோடி ரூபாய்க்கு நல்ல ஒரு பெரிய பங்களாவா உனக்கு பிடிச்ச மாதிரி பார்த்து உன் பேர்ல வாங்கிடுவேன். மீதி ஒரு 2 கோடி ரூபா எடுத்து நம்ம பசங்க இருக்காங்கல்ல, ஆளுக்கு 1 கோடி ரூபா பேங்க்ல ஃபிக்ஸட் டெபாசிட்ல போட்டுன்னு வைங்க. அவங்க லைஃப்பை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டியதே இல்லை. அவங்க படிப்பு செலவெல்லாம் அதிலே பார்த்துக்கலாம், கல்யாண செலவெல்லாம் அதிலே பார்த்துக்கலாம். மீதி 1 கோடி ரூபா இருக்கும். அதுல ஒரு 60 லட்ச ரூபாய் எடுத்து உன்னை நகை கடைக்கு கூட்டு போய் உனக்கு பிடிச்ச நகை என்னெல்லாம் தேவையோ எல்லாத்தையும் உனக்கு வாங்கி கொடுத்துருவேன். எனக்கா? நிஜமாவா? ஆமா. ம். மீதி ஒரு 40 லட்ச ரூபா இருக்கும். 39 லட்ச ரூபா கடன் இருக்கு. அதை அடைச்சிட்டு 1 லட்ச ரூபா இருக்கும் பாத்தி கடைசியா, அதை மட்டும் நான் எடுத்துக்குவேன். 1 லட்சம் ரூபாய். ஆ, உனக்கு எதுக்கு? செலவுக்கு. ஆமா, அப்படி என்ன உனக்கு செலவு இருக்கு 1 லட்சம் ரூபாயில? இல்லை, வெறும் 1 லட்ச ரூபா பாக்கெட் மணியா வச்சுக்கிறேன்னு. 1 லட்சம் ரூபாய் நீ பேக்கெட் பண்ணி வச்சுக்கிற அளவுக்கு பெரிய ஆள் ஆயிட்ட. இல்ல இல்ல, எனக்கு தெரியும். நீ அந்த 1 லட்சம் ரூபாய் எடுத்து போய் வேற யாருக்கோ தான் கொடுக்க போற. கொஞ்ச நாளாவே உன் பிஹேவியரே சரியில்லை. இப்ப எனக்கு கன்ஃபார்மே ஆயிடுச்சு. அந்த 1 லட்சம் ரூபாய் எவ்வளவுக்கு கொடுக்க போற? இரு இரு, இப்பவே எங்க அம்மாக்கு ஃபோன் பண்ணி வர சொல்றேன். இதெல்லாம் சரிப்பட்டு வராது. 1 லட்சம் ரூபாய் உனக்கு பேக்கெட் மணி. அதை நான் நம்பணும். இரு, எங்க அம்மாவுக்கு கூப்பிடுறேன். இரு, நீ இன்னும் சரிப்பட்டு வர மாட்ட. 1 லட்சம் ரூபாய் யாருக்கோ கொடுக்க தான் போற. எங்க அம்மா வர சொல்றேன்.